بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் தனித்துவம் நிறைந்த இஸ்லாம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும், எந்த ஒரு மதத்துடைய கொள்கை கோட்பாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தாலும், இஸ்லாம் தனக்கென்று தனித்துவமான கொள்கைகளை, கோட்பாடுகளை, வழிபாடுகளை, அறிவுரைகளை, போதனைகளை, இப்படி இஸ்லாம் சொல்லுகிற எந்த அம்சத்தினை ஆய்வு செய்து பார்த்தாலும் அவை அனைத்திலும் தனக்கென்று ஒரு தனிமையான ஒரு பாதையை இஸ்லாமிய மார்க்கம் அமைத்துக் கொண்டிருப்பதனை இஸ்லாத்தினை ஆய்வு செய்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். அது எப்படியெல்லாம் தனித்துவத்தை நிலைநாட்டுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இஸ்லாம் தன்னிடத்திலே இருக்கிற இந்த தனித்துவம் நிறைந்த கொள்கைகளை பாதுகாப்பதற்கு எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதனையும் நாம் முதலில் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தத்துவங்களும் போதனைகளும் சிறப்பாக தனியாக எடுத்துக்காட்டுகிற விதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் அவற்றை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிலே அக்கறை காட்ட வேண்டும். அந்த தனித்துவத்தை பேணி பாதுகாப்பதற்கு அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை முதலில் இஸ்லாம் சொல்கிறது. அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு போருக்கான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த போருக்கான பயணத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது வழியிலே ஓரிடத்திலே ஒரு கிராமவாசிகளை கடந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாம் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கிறது, ராத்து அன்வாத் என்ற அந்த மரத்துக்கு பேரு. அந்த மரத்திடத்திலே போய் தங்களுடைய தேவைகளை எல்லாம் அந்த மக்கள் கேட்கிறாங்க. அவங்க போருக்கு போறதாக இருந்தால் அந்த மரத்துக்கு முன்னாடி போய் நின்று மரத்திடத்துல பிரார்த்தனை செஞ்சு தங்களுடைய வாள், கேடயம், ஈட்டி இது மாதிரியான போர் கருவிகளை எல்லாம் கொண்டு போய் அந்த மரத்துல தொங்க போட்டு அங்க போய் கோரிக்கை வைப்பாங்க. நாங்க போருக்கு போறோம், நீ தான் எப்படியாவது எங்களுக்கு வெற்றியை தரணும் என்று மரத்திடத்துல போய் மனுஷன் நட்டு வச்சு மனிதர்கள் வளர்த்து உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு சாதாரணமான மரத்துல போய் கேள்வியை கேட்டுட்டு கோரிக்கையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தங்களுடைய வேலைகளை செய்வாங்க. இதை அந்த சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழியிலே பார்க்கிறார்கள். இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு ஒரு ராத்து அன்பாத் இருக்குது இல்ல, அது மாதிரி எங்களுக்கு ஒரு ராத்து அன்பாத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால இந்த செய்தியை ஜீரணித்துக் கொள்ளவே முடியல. எதை ஒழிக்கிறதுக்கு ரசூல் தான் வந்தாங்க, எதற்காக வேண்டி இத்தனை வருஷம் பாடுபட்டாங்க, மக்காவில் 13 வருஷம் சிரமத்துக்கு மேல சிரமத்தை அனுபவிச்சதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன, மக்காவிலிருந்து துரத்தப்பட்டதற்கான காரணம் என்ன, மதீனாவிலே போர்களை சந்தித்ததற்கு காரணம் என்ன, பல நாட்டு மக்களோடும் அதிருப்தியையும் சண்டையையும் யுத்தங்களையும் நபிகள் நாயகம் நடத்தியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கொள்கையினை அழிப்பதற்கு தான். எந்த கொள்கை? இன்னைக்கு சஹாபாக்கள் எதை ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்களோ அந்த கொள்கை. இது மாதிரி ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு கும்பிடாதீங்கப்பா, மரத்திடத்துல எந்த கோரிக்கையும் வைக்காதீங்க, அல்லாஹ்விடத்துல தான் வைக்கணும், அவன் ஒருத்தன் தான் பிரார்த்திக்கிறதுக்கு தகுதியானவன் என்ற கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு தான் இவ்வளவு
நீண்ட நெடிய காலம் நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய பிரச்சார பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் கூட இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளில் பாடம் படிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கொள்கையில பிடிப்பு ஏற்பட்டு அந்த கொள்கையினை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய போருக்கு போறாங்க. போருக்கு போறது இடத்தை பிடிக்கிறதுக்கு இல்லை, வேற எந்த ஒரு பக்கத்து நாட்டை சேர்த்துக் கொள்வதற்காக இல்லை. நியாயமான நீதியான இது இஸ்லாமிய கொள்கை உலகத்திலே நிலைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்காகத்தான் போருக்கே போறாங்க. அப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு எதிரான ஒரு கொள்கையினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வால அந்த செய்தியை ஜீரணித்துக் கொள்ள முடியல. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது உருவாக்குறது இருக்குதானா, இந்த அளவு அடிப்படை கூட இந்த மக்கள் புரியாம இருக்கிறாங்களே என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை சொல்றாங்க. பொதுவாகவே மனுஷன் ஒரு இயற்கையிலே ஒரு கெட்ட பண்பு இருக்கிறது. என்ன கெட்ட பண்பு என்றால் பிறரை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய பண்பு. எதை செஞ்சாலும் அடுத்தவன் செஞ்சா அது மாதிரி நம்மளும் செய்யணும். நாட்டுக்குள்ள புதுசு புதுசா எத்தனையோ காரியங்களை ஃபேஷன், ஒரு ட்ரெஸ்ஸை போடுறான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பார்த்தா இப்போ இதுதான் ஃபேஷன் அப்படிமா. என்னடா இதுதான் ஃபேஷன், அதுல வாரத்துல இருந்து ஃபேஷன் ஒன்று குதிச்சுதா, எப்படி இந்த ஃபேஷன் வந்துச்சு அப்படின்னா 4 பேர் கிறுக்க மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பான். 4 பேர் மொத்தமாக ரோட்டில் போட்டு போயிட்டாங்கன்னா எல்லாரும் போட்டு போறாங்க, அப்போ நம்மளும் போடணும், இதான் ஃபேஷன். அடுத்தவன் போட்டு போறதை பார்த்து அப்படியே அடிச்சான் காப்பி அடிக்கிற பழக்கம் இருக்குது. இந்த பழக்கம் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதனால எந்த நன்மை ஏற்பட்டாலும் சரி, அது ஒரு நன்மையும் ஏற்படாத கெடுதி ஏற்பட்டாலும் சரி, அடுத்தவன் செய்யறான் 4 பேர் செய்யறாங்க, ஊர் உலகத்தில் கொஞ்சம் மவுசு ஏற்பட்டுருச்சா உடனே அந்த பக்கம் சாஞ்சிட வேண்டிய கொடை சாயிடக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த பழக்கத்தை சொல்றாங்க. அடுத்தவன் செஞ்சா காப்பி அடிப்பீங்களா, இது மாதிரி ஒரு கெட்ட பண்பு உங்களிடத்துல இருக்கிறது. இதே மாதிரி ஒரு கெட்ட காரியம் முந்தைய சமுதாய மக்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னு ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. என்ன வரலாறு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. மூசா நபி இதே மாதிரி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றாங்க, ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க, பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை வென்றெடுக்கிறாங்க, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றி கடலை கடந்து அடுத்து கொண்டு வந்து ஒரு ஊரை கொண்டு விட்டுவிட்டாங்க. அது மாதிரி கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட அந்த சமுதாயம் அங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க. என்ன கூட்டம் அது? சின்ன சின்ன தெய்வங்களை கற்சிலைகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த கற்சிலைகளை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். ஏராளமான கடவுள்களை வழிபடுகிறார்கள். அப்ப அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு வந்த இந்த மூசா நபியுடைய சமுதாயம் மூசா நபியை பார்த்து கேட்கிறாங்க, யா மூசா இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, மூசாவே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பல கடவுளை ஏற்படுத்தி கொடு. இது கேட்க வேண்டிய கேள்வியா? அது மாதிரி இருந்தவங்களை தானே வென்றெடுத்து மூசா நபி கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்ப பல கடவுளை வணங்கக்கூடாது, கற்சிலைகளை வணங்கக்கூடாது, உலகத்தை படைச்சு அல்லாஹ் தான் வணங்கணும், இந்த கொள்கையை சொல்லி மக்கள் கூட்டி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டம் சொல்லுது அவங்களுக்கு மட்டும் நிறைய கடவுள் இருக்கு, எங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கடவுளா? எதுல போய் போட்டி போடுற பாருங்க. சில விஷயத்துல மனுஷன் ஒன்றுக்கு மேல ஆசைப்படுறது நியாயமா இருக்கும், சில விஷயத்துல ஒன்றுக்கு மேல ஆசைப்பட்டு அதை விட அநியாயம் வேற ஒன்று இருக்க. ஒருத்தன் ஒரு வீடு இருக்குது, அவனுக்கு மட்டும் ஒரு வீடு, இன்னொருத்தனுக்கு 2 வீடு இருக்குது, அவனுக்கு மட்டும் 2 வீடு, எனக்கு மட்டும் ஒரு வீடு, ஆனா அது ஒரு நியாயம். கொஞ்சம் சொத்துக்கு ஆசைப்படுறாரு, அவர் 10 மார்க் வாங்கியிருக்கிறாரு, ஒருத்தர் 5 மார்க் வாங்கியிருக்கிறான், அவனுக்கு மட்டும் 10 மார்க், எனக்கு 5 மார்க்கா, எனக்கு அவனு மாதிரி வேணும், ஆசைப்படலாம். ஒருத்தனுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க, ஒரு ஆளுக்கு 2 ஒரு ஆளுக்கு 1னா அவனுக்கு மட்டும் 2 எனக்கு மட்டும் என்ன 1, சண்டை போடுறா, நியாயம் இருக்கிறது. அதுல எல்லாம் ஒரு தேவை இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்வதனால் மனிதனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் சில அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் இருக்கணும், ஒன்னை தாண்டி இருக்கக்கூடாது நம்முடைய அறிவே சொல்லும். உதாரணமா ஒருத்தருக்கு ஒரு அப்பா இருக்கிறான், எல்லாத்துக்கும் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு அப்பா தான் இருக்கிறான். ஒரு அப்பா இருக்கிறத ஒருத்தர் பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அதுல ஒரு அப்பா எனக்கு 2 வேணும்னா அது மாதிரி ஒரு கூறுகட்டத்தனை ஏதாவது இருக்குமா? அது மாதிரி உலகத்தை படைச்சவன் உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் இருக்கணும், அதுதான் மனித அறிவுக்கு ஏற்றது, அதுதான் உண்மையில யதார்த்தத்துல சரியானது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் அந்த கொள்கையை தூக்கி சாப்பிடுறது மாதிரி மூசா நபியிடத்துல கேட்கிறாங்க, அதுல ஒரு கடவுள் பல கடவுளை கொடு. மூசா நபி கடுமையான கோபம் ஆயிட்டாங்க. ஆனா இன்னக்கும் கோமன் தஜிகளும் சரியான முட்டாப்பய கூட்டமா இருக்கிறடா, இப்படிலாம் ஒருத்தன் கேட்கலாமா? கொஞ்சமே அறிவு இருக்குதா? நீங்க தான் உங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக அவங்க மீது கோபப்பட்டு எச்சரிக்கை செய்தார்கள். என்ன பார்க்கறது? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி அன்றைக்கு கடந்த காலத்திலே வாழ்ந்த சமுதாயத்திடமும்
தம்மிடம் ஒரு கொள்கை இருந்தாலும் மற்றவர்கள் வேறு சில கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் அதை பார்த்து தாங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று காப்பியடித்தார்கள். தம்முடைய அந்த தூய்மையான கொள்கையை தாரை வார்த்துவிட்டு தம்முடைய அந்த தெளிவான மார்க்கத்தை மறைத்துக் கொண்டு பிறர் செய்யக்கூடியதை பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய தன்னுடைய தனித்துவத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஆரம்பகால மனிதர்களிடம் இருந்தது. அதே பண்பின் தொடர்ச்சி உங்களிடத்திலே வந்திருக்கிறது. இந்த கெட்ட பண்பு எந்த அளவிற்கு உங்களை எல்லை மீற செய்யும் என்றால் தர்க்க முன்ன சுனன மன்கான கபலக்கும், இது மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, உங்க கூட வாழ்ந்தவங்க, மற்ற சமுதாயத்தவங்க அவங்க செய்யறதை பார்த்து நீங்கள் காப்பி அடிப்பீர்கள். சிபரம்பி சிபரின் விராம்பி விராயின் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் அடுத்தவன் செய்யறதை பார்த்து காப்பி அடிக்கிற சமுதாயமா நீங்க ஆகி போயிடாதீங்கப்பா. அப்படி ஆகக்கூடிய கூட்டம் உங்களை இருப்பாங்க. ஒரு உடும்பு பொந்துக்குள்ள போய் மற்ற சமுதாயத்துக்காரன் கைய வச்சாங்கன்னா இவனும் போய் கைய வைக்க வேண்டியது. அவன் எதுக்கு வச்சான்னு தெரியல, எதுக்கு வச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டுட்டு வச்சா பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ள வைடூரியம்லாம் இருக்குதுப்பா, கையை வச்சா 2 வைர கல்லு கிடைக்கும், அதை வச்சு நம்ம நகை செஞ்சுக்கலாம். அவனை வச்சா நானும் வச்சா பிரச்சனை இல்லை. அவன் எதுக்கு வச்சானே இவனுக்கு தெரிய, இவன் போய் அவன் வச்சான நானும் வைப்பேன். இப்படி வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் கேடுகட்ட பண்புடையவராக இருக்கிறீர்கள் என்று அண்ணன் மருமகனார் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் பிறரை பார்த்து காப்பி அடிக்காதீர்கள். உங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு வழிபாடு இருக்கிறது, உங்களுக்கென்று போதனைகள் இருக்கிறது, உங்களுக்கென்று சட்டதிட்டங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறோ அதை போன்று மற்றவர்கள் யாரிடத்திலும் உலகத்திலே கிடையாது. எனவே உங்களின் தனித்துவத்தை, உங்களுடைய தூய்மையை, உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை அதை கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் தனித்துவமாக மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிகள் வழியாக, இந்த போதனைகளின் வழியாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆழமாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அதனால தான் மற்றொரு நேரத்தில் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருத்தர் நம்முடைய மார்க்கத்தை விட்டு மற்றவங்க செய்யக்கூடிய காரியத்தை, மற்றவங்களுடைய வழிபாட்டை காப்பி அடிக்கிறார்களோ இவரும் அவர்களை சார்ந்தவர். காப்பி அடிக்கிறது என்ன அர்த்தம்? தன்னுடைய தனித்துவத்தை விட்டுட்டாருன்னு அர்த்தம். நீ காப்பி அடிக்கலாம். எப்ப காப்பி அடிக்கலாம்? உன்னிடத்துல தனித்துவமான மார்க்கம் இல்லை என்றால் காப்பி அடிக்கலாம். உன்னிடத்துல போற்ற தகுந்த ஒரு கொள்கை இல்லை என்றால் காப்பி அடிக்கலாம். நீ மற்றவர்கள் காப்பி அடிக்கிற விதத்திலே கொள்கையை வைத்திருக்கிறாய், மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிற விதத்திலே வழிபாடுகளை வைத்திருக்கிறாய், மற்றவர்கள் உன்னை பார்த்து பின்பற்றுகிற அடிப்படையிலே சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ பிறரை பார்த்து காப்பி அடிக்கலாமா? தாழ்ந்த இடத்திலே இருக்கிற ஒருவன் உயர்ந்த இடத்திலே இருப்பவனை பார்த்து காப்பி எடுத்தால் அதை வரவேற்கலாம், நியாயம் என்று சொல்லலாம், அதை அங்கீகரிக்கலாம். ஆனால் உயர்ந்த இடத்திலே இருக்கிற ஒருவன் தாழ்ந்தவனை பார்த்து காப்பி அடிக்கலாமா, பின்பற்றலாமா? வெள்ளை வெள்ளையர் என்று உடுப்பணிந்து ஒருவர் வருகிறார். நல்ல வீட்டில இருந்து குளிச்சுட்டு மேல கீழே அத்தர் கித்தர் சென்று எல்லாத்தையும் போட்டு நல்ல நீட்டா துவைச்சு அயன் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து வர்றார். வழியில ஒருத்தர் சாக்கடையில குடிச்சு புட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி சாக்கடையில பண்ணுக்குட்டியோடு சேர்ந்து அவரும் ஊறிக்கிட்டு இருக்கிறார். இப்ப அங்க இருந்து வந்த ஒருத்தர் ட்ரெஸ் வெள்ளஞ்சொல்லியமா போட்டு வந்தவர், என்னமா குளிக்கிறான் பாரியா சந்தன குட்டையில, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு இவனும் சேர்ந்து சாக்கடையில் விழுந்தாமல இவன் என்ன சொல்லுவோம்? அவன் இவனை பார்த்து பொறாமப்பட்ட பிரச்சனை இல்லை, அது பொறாமப்பட வேண்டியது. நாம இப்படி கேடு கேட்டுமா குடிச்சு புட்டு நாட்டத்துல பன்றிக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லாம சாக்கடையில வந்து உழந்து கிடக்கிறவன் அந்த மனுஷன் எப்படி போறான்? நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கிறான, நல்ல மணக்கிறான, நல்ல கம்பீரமா இருக்கிறான, நல்ல தலைசீவி இருக்கிறான, அவன் மாதிரி நம்மளும் போகணும்னு இவன் குளிச்சு போட்டு ட்ரெஸ்ஸை மாத்தினா அதை வரவேற்கலாம். ஆனால் ஆடை அணிந்து வருகிற இந்த மனிதர் அவனை பார்த்து காப்பி அடித்தால் வரவேற்க முடியுமா? அதை அங்கீகரிக்கலாமா? அதுதான் இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இடையில உள்ள வேறுபாடு, மற்ற சித்தாந்தங்களுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. உங்களிடத்தில் இருப்பது தனித்துவமான போதனை, உங்களிடத்தில் இருக்கிற போதனை உலகத்திலே வேறு எந்த மதத்திலும் கிடையாது, வேறு எந்த சித்தாந்தத்திலும் கிடையாது, வேறு எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவரிடத்திலும் கிடையாது.
உங்களிடத்தில் இருப்பது அந்த அளவிற்கு பாராட்ட தகுந்த உன்னதமான தனித்துவமான கொள்கை கோட்பாடுகள் என்பதனை ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் அதை புரிஞ்சாதான் நாம மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்க தேவையில்லைங்கிற உணர்வு வரும். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் நன்றாக படித்து சென்றிருக்கிறான். எல்லா கேள்விக்கும் அவனுக்கு பதில் தெரியும். அவனுடைய உள்ளத்தில் பதில் இருக்கிறது, அவனுடைய மூளையில பதில் இருக்கிறது. நாம எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம், இதுல இருக்கிற எல்லா கேள்விக்கும் நமக்கு பதில் தெரியும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்துல வந்தாதான் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கணும்ன்ற சிந்தனை இவனுக்கு வர. இதுல இருக்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாத தெரிஞ்சிருந்தால் கூட ஒருத்தருக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு, நமக்கு தெரியல, நமக்கு இதுல ஒண்ணு விளங்கல என்று முடிவெடுத்து விட்டால் பக்கத்தில் எவ்வளவு கேள்வி கேட்டத்தனமாக தன்னுடைய பேப்பர்ல பரீட்சை தாளில் பதிலை எழுதி வைத்தாலும் அந்த பதிலை பார்த்து ஈயடிச்சாங்காப்பி அளவுக்கு காப்பி அடிக்கிற அளவுக்கு இவன் தன்னை தரம் தாழ்த்திக் கொள்வான். எனவே ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்றால் தான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி என்பதனை உணர வேண்டும். தன்னுடைய மார்க்கம், நாம் கையிலே வைத்திருக்கிற கொள்கை, நாம் பின்பற்றுகிற போதனை உலகத்தார் அனைவரும் பின்பற்ற தகுந்த உன்னதமான போதனை நம்முடைய கரத்திலே இருக்கிறது என்பதனை முதலில் ஒவ்வொரு முஸ்லிம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அப்படி என்ன தனித்துவம்? தனித்துவத்தை பேண வேண்டும். ஒரு விதத்தில் பேண வேண்டிய அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படி என்ன தனித்துவமான கொள்கையை கொண்டிருக்கிறது என்று ஆய்வு செய்தால் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தனித்துவம் இருக்கும். அதுல விதிவிலக்கு சொல்லவே முடியாது. எந்த பாயிண்டை எடுத்துக்கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை எதை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தாலும் அவை அத்தனையிலும் பிற மதங்களை விட இஸ்லாம் தனித்துத்தான் இருக்கும். பிறருடைய கோட்பாடுகளை விட இஸ்லாம் தனித்துத்தான் இருக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில், மனிதன் என்று எதை வைத்து சொல்லுகிறோம்? ஒரு மனிதனுக்கு சிறப்பு என்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளை விட மனித படைப்புகள் சிறந்த படைப்பு என்பதை நாமே புரிந்து வைத்திருக்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம். திருமலை குர்ஆன் கூட அதை நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்துக்கு கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். அவருக்கு தான் ரொம்ப பெரிய உலகத்தில் அந்தஸ்து. சிங்கத்துக்கு இல்லாதது, புலிக்கு இல்லாதது, யானைக்கு இல்லாதது, கழுதைக்கு இல்லாதது, பன்றிக்கு இல்லாதது, நாய்க்கு இல்லாதது, உலகத்தில் இருக்கிற வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத அளவிற்கு உயர்ந்த இடம், சிறந்த இடம், தனித்துவமான இடம் மனித குலத்திற்கு மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் எப்படி சிறந்திருப்பதற்கு என்ன காரணம்? பலத்தால் சிறந்தவனா? நம்ம இடத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அதை எல்லாத்தையும் விட தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மனுஷன் பலம் வாய்ந்தவனா? ஒரு யானைக்கு முன்னாடி நிற்க முடியுதா? ஒரு புலியை பார்த்து புலிக்கு முன்னாடி சண்டை போட முடியுதா? ஒரு சிங்கத்தை நேருக்கு நேரா சிங்கத்தை அதன் குகையிலே சந்தித்தாருமா? எவ்வளவு சந்திச்சிருக்கிறானா? சும்மா பேச்சுக்கு தான் சொல்ல முடியும், இலக்கியத்துல தான் பேச முடியும். யதார்த்தத்துல போய் குகையில சந்திச்சு உசுரோட திரும்பி வர முடியுமா? அந்த சிங்கத்துக்கு இரையாக வேண்டுமானால் மாறி போகலாம். ஒரு யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொன்னால் அந்த மதம் பிடித்த யானையை அதனுடைய முறுக்கேறிய உடம்புகளை வென்றெடுக்கிற அளவிற்கு மனித உடலிலே ஆற்றல் உண்டா? உடல் பலத்தில் மனிதன் சிறந்தவன் இல்லை. இவனை விட சிறந்த உடல் பலம் உள்ள மிருகங்கள் உலகத்திலே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கோணத்திலும் உடல் பலத்திலும் சிறப்பு இல்லை, உடல் சைஸ்லையாவது சிறப்பா? சைஸ்லையாவது நாம எல்லாத்தையும் விட பெருசா? நம்மை விட பெரும் சைஸ்ல உலகத்தில் பெரும் மிருகங்கள் இருக்கிறது. அப்ப வேற எதுலதான் நாம சிறந்தவர்கள் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய அறிவால் சிறந்தவன், பகுத்தறிவு என்ற ஞானத்தால் சிறந்தவன். உலகத்தில் வேற எந்த ஜீவராசிக்கும் பகுத்தறிவு இல்லை. மனிதன் என்று சொல்லுவதே மனிதனுடைய சிறப்பை இந்த அறிவை கொண்டுதான், சிந்தனையை கொண்டுதான். சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது, சிந்தனையை செயல்படுத்துகிற திறமை இருக்கிறது. இந்த பேசலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் நமக்கு கீழே. சிங்கத்தை நாம அடக்குறோம், நம்முடைய உடல் பலத்தால் அடக்குறோமா? யானையை நாம கட்டுப்படுத்துகிறோம், நம்முடைய உடல் பலத்தால் கட்டுப்படுத்துகிறோமா? நம்முடைய அறிவால் கட்டுப்படுத்துகிறோம், நம்முடைய சிந்தனையால் கட்டுப்படுத்துகிறோம். நம்முடைய உடல் பலத்தில் உலகத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப சிந்தனை என்பதுதான் மனிதனை மனிதனாக உணர வைத்திருப்பது.
உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விட மனிதனை மேல் நிலையிலே உயர்ந்த நிலையிலே வைத்து பார்ப்பதற்கு அடிப்படை மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு என்ற கிரீடம். இதை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கொள்கிறாங்க, எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது, எல்லா சித்தாந்தவாதிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்கிற விதத்தில், இந்த சிந்தனைக்கு முரண்பாடு இல்லாத வகையில் எதை சொன்னாலும் இந்த சிந்தனையை உரசி பார்த்து அதை தூண்டிவிட்டு இந்த சிந்தனைக்கு எதிரான எந்த காரியத்தையும் சொல்லாத ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று தேடி பார்த்தால் உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை மாத்திரம்தான் அதிலே நாம் மிச்சமாக கண்டுகொள்ள முடியும். சிந்தனைக்கு வேலை கொடுக்கிற மார்க்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மார்க்கம், சிந்திக்கதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம், குருட்டுத்தனமா எதையும் ஏத்துக்கா மனுஷன் சிறந்த அறிவாளர், மனிதன் என்பது அறிவை வச்சுதானே, இந்த அறிவுக்கு எதிரான எதையும் மனிதன் செய்யக்கூடாது. அப்படி நீ செஞ்சா மனிதன் என்பதற்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப அறிவை கொண்டுதான் எதையும் செய்யணுங்கிறது நமக்கு விளங்குகிறது. இந்த அறிவை ஆராதிக்கிற மார்க்கம் உலகத்திலே எது? அறிவை ஊட்டுகிற மார்க்கம் எது உலகத்திலே? அறிவை அங்கீகரிக்கிற மார்க்கம் எது உலகத்திலே? அறிவுக்கு ஆசையூட்டுகிற மார்க்கம் எது உலகத்திலே? திருமலை குர்ஆனை புரட்டி பார்த்தால் அறிவுக்குத்தான் அதிலே முதல் இடம், முக்கிய இடம். சிந்தனைக்குத்தான் முக்கிய இடம். எந்த அளவிற்கு சிந்தனை? திருமலை குர்ஆன் பேசுகிறது, லஹும் குலூபுன் லா யாகிலூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அலல். அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு சிந்தித்து உணர்கிற மூளை இருக்கும், ஆனால் சிந்தித்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். சொல்லிட்டு அடுத்த வரையிலே அல்லாஹ் மறுக்கிறான், பல் ஹும் அலல், இல்லை இல்லை, அதை விட கேடு கேட்டவர்கள். மாடு சிந்திக்கல, மாடு சிந்திச்சுல கண்டுபிடிச்சிருக்கிறா? ஏதாவது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி நம்ம வீட்டு தொழுவத்தில் இருந்த 4 பசுமாட்டுல 2வது பசுமாடு 2 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒரு புதிய கருத்தை உலகத்திற்கு தந்திருக்கிறது. அல்லது நம்ம வீட்டில் நாம அடகு வச்ச 11 கோழி முட்டையில 8வது கோழி முட்டை குஞ்சு பொரித்தது, அந்த குஞ்சு உலகத்திற்கு இத்தனை பெரிய சிந்தனை தத்துவத்தை தந்திருக்கிறது சொல்ல முடியுமா? எந்த கோழியும் கண்டுபிடிச்சதில்லை, எந்த மாடும் சிந்திச்சதில்லை, எந்த ஆடும் ஆராய்ச்சி பண்ணதில்லை. காரணம் என்ன? ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு அந்த மாட்டுக்கு இல்லை, ஆராய்ச்சி பண்ணுகிற அறிவு அந்த ஆட்டுக்கு இல்லை, ஆராய்ச்சி பண்ணுகிற அந்த அறிவு கோழிக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிற வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லை. அதனால் அவைகள் மிருகங்கள். உனக்கு இருக்கிற மனிதனால நமக்கு அந்த மூளை எல்லாம் கொடுத்துருக்கிறானே, உனக்கு மூளை இருந்து நீ சிந்திக்கிறாட்டி அது மூளை இல்லை, சிந்திக்கிற மிருகம். மூளை இருக்கிற நீ சிந்திக்கிறாட்டி அதை விட கேள்வி கேட்டவங்கள. அதான் அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கல் அன்ஆம், இவன் சிந்திக்கலைய. அதை வச்சு பார்த்தா மாடு சிந்திக்கல, மனுஷன் சிந்திக்கல, இவன் மாடுன்ட்டான். அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்? இல்ல இல்ல ஹும் அல்ல, அதை விட கேள்வி கேட்டவங்க. அதுக்கு இல்லாததுனால சிந்திக்கிற, நீ இருந்து சிந்திக்கிற, எனவே நீ அதை விட கேள்வி கேட்டவன். மனிதன் என்பவன் அவன் சிந்தனையினால், அவன் அறிவை பயன்படுத்துகிற காரணத்தினால்தான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும். நாங்க மூளையை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்குவோம், காய்கறியை வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மாதிரி மூளையெல்லாம் கசைக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வேலை கொடுத்து அது ரொம்ப சோர்ந்து போயிட்டுங்க, என்ன பண்றது? அதனால மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு நீ சொன்னா, நீ மாடு, நீ ஆடு, நீ கழுத, நீ குதிரை, உனக்கு பண்ணி நாய் என்னதான் தெரிவிச்சுக்கலாம். மூளையை கொண்டு வேலை செய்ய ஆள்களுக்கு. அப்ப மூளைதான் மனிதனுடைய பிரதானம். மூளைக்கு எதிரான, சிந்தனைக்கு எதிரான எந்த காரியமும் இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் சிந்தனையோடு செய், அறிவோடு செய் என்று அறிவை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. திருமலை குர்ஆனில் எத்தனையோ வசனத்தை நீங்க பார்க்கலாம். அஃபலா தஅகிலூன், சிந்திக்க மாட்டீங்களா? அஃபலா ததக்கரூன், ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா?
இப்படி எங்க பார்த்தாலும் சிந்தனை செய், ஆராய்ச்சி செய், யோசித்து பார். பல இடத்துல திரும்ப திரும்ப அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதனுடைய உச்சகட்டமாக ஒரு இடத்துல பேசுகிறான், வைதா ذكروا بآيات ربهم لم يخروا عليها ثم بميانا. எந்த அளவுக்கு நீ சிந்திக்கணும்னா, தமது இறைவனுடைய வேத வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் لم يخروا عليها ثم بميانا, வசனங்கள் தானே, இறை வசனம் தானே என்று கூட அதன் மீது செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விடமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்னா கூட சிந்தனையோடு கேட்பான், அறிவோடு கேட்பான், ஆராய்ச்சியோடு கேட்பான். அந்த அறிவை பயன்படுத்தித்தான் அல்லாஹ்வுடைய வசனத்தை பின்பற்றுவார்கள். அறிவை பயன்படுத்தித்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவார்கள். அறிவை பயன்படுத்தித்தான் தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் மேன்மக்கள், வெற்றியாளர்கள், இறை நம்பிக்கையாளர் என்று திருமலை குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறது. அப்ப ஆராய்ச்சி செய்யணும், சிந்தனை செய்யணும், சிந்தனைக்கு எதிரான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதனை திரும்ப 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 பல்வேறு இடங்களில் வலியுறுத்துகிறது. எதை பத்தி பேசினாலும் சரி குர்ஆன்ல அதை சிந்தனையோடு நமக்கு விளக்கி தரும். குர்ஆன்ல ஒரு சட்டத்தை சொன்னா நான் சொல்லுறேன் நீ கேளுன்னு குர்ஆன் சொல்ல. அல்லாஹ் சொல்லிட்டா கேட்கணும் தானே. அல்லாஹ் சொல்ற இடத்துல இருக்கிறான், நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அல்லாஹ் எதை வேணாலும் சொல்லலாம், சொல்றதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு இருக்கிறது. அவன் சொன்னா நாம கட்டுப்படணும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆன்ல நீங்க எந்த சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் சரி சொல்லிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஏத்துக்கிறது மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க. நாம கூட செய்யறது இல்லைங்க. நம்ம பிள்ளைங்களிடத்துல ஒரு வாத்தியாரு அவருடைய மாணவர்கள்ட்ட கூட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றது இல்லை. உட்காரலாம் அப்படிம்ப, ஏன் எதுக்கு போகாதடா, அதை கேட்கவே முடியாது. வாத்தியார்கிட்ட போகாதன்னா போகாத, உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி, இப்படி சொல்லவே கூடாது. முதல்ல அல்லாத இப்படி சொல்றது நமக்கு சொல்வதற்கு ஒருத்தருக்கு தகுதி இருக்குன்னா, நாம நம்ம பிள்ளைக்கு போடுற கட்டளையை விட, ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு போடுகிற கட்டளையை விட படைச்ச ரப்பனுக்கு போடலாம்ல, செய்யலாம். ஏன்டா செய்யறன்னு கேட்கிற ரைட்ஸ் கிடையாது. ஆனா என்ன பண்றா, எதை சொன்னாலும் சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா இப்படி சொல்றேன், இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இதுக்கு என்ன உண்மை தெரியுமா சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையும் நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்கிற விதத்திலே தர்க்க ரீதியான நியாயமான சரியான வாதங்களை எடுத்து வைத்து, இதனால தான் சொல்றேன் இதை நம்பு, இதனால தான் சொல்றேன் இதை ஏத்துக்க, இதனால தான் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுகிறான், லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் கிடையாது இதுல. லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்தாளுகிற அல்லாஹ்விடமிருந்து தான் இது வந்திருக்கிறது என்பதனை நீ சந்தேகமர நம்ப வேண்டும். பல்வேறு இடத்துல அல்லாஹ் பேசலாம். லாவிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த வேதம் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை, இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். இந்த கருத்துப்பட பல வசனங்கள் இருக்கிறது. சொல்லிட்டு போலாம்ல, அல்லாஹ்விடம் வந்துச்சு, இதை நீ நம்பு, சந்தேகப்படக்கூடாது, சந்தேகத்திற்கான எந்த வேலையும் உனக்கு இருக்கக்கூடாது. இத்தோட நிறுத்தி கொள்ளாமல் அதுக்கான சான்றுகளை எடுத்து வைக்கிறான். இது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்துச்சுன்றத உன் அறிவு ஏத்துக்குதா, கன்ஃபார்ம் பண்ணு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணு, ஒயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நாம் நம்முடைய அடியாருக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம் என்பது உனக்கு சந்தேகம் இருந்தால், அல்லாஹ்விடம் இருந்தா வரலையா, முகமது அவரா எழுதியிருப்பாரு, அதை யாரா கேட்டுட்டு வந்து எழுதியிருப்பாரு, அதை ஏதாவது நல்ல விவரம் தெரிஞ்ச படிச்சாட்ட போய் ஒரு புக்கு மாதிரி எழுதி கொண்டு வந்து தந்திருப்பாரு என்று, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததிலே உனக்கு சந்தேகம் இருந்தால், ஃபஅதூ பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, உனக்கு ஒரு சவால் விடுறேன், இந்த குர்ஆன்ல இருக்கிறது மாதிரி ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்துரு. வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், அதை கொண்டு வர்றதுக்கு நீ என்ன வேணாலும் செய். எந்த அளவுக்கு, அல்லாஹ்வை மட்டும் விட்டுப்புட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்க. பெரிய பெரிய அறிவாளி எல்லாரும் யாரு, இந்தியாவில் இருக்கிறவன், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன், அமெரிக்காவில் இருக்கிறவன், ஜப்பான்ல இருக்கிறவன், லண்டன்ல இருக்கிறவன், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து விட்டார்.
குர்ஆன்ல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு சூறா எழுதிருமே. குர்ஆன்ல 116 சூறா இருக்குல்ல, பெரிய 200 வசனத்துக்கு மேற்பட்ட பெரும் அத்தியாயங்களும் இருக்கிறது. 3 வசனங்களில் முடியக்கூடிய சின்னஞ்சிறிய அத்தியாயங்களும் இருக்கிறது. இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. 3 வரி, 3 வரியில ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சுல. உனக்கு தைரியம் இருந்தா, உனக்கு தில் இருந்தா, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்றது உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா 3 வசனத்துல வரியில அத்தியாயம் இறக்கி இருக்கிறனால இது மாதிரி ஒரு 3 வரி எழுதிட்டு வா. 3 வரி எழுதுற பெரிய மேட்டரா? 3 வரியில ஒரு செய்தி எழுதுற பெரிய விஷயமா? ஒவ்வொரு அறிவாளி எவ்வளவு பெரிய நூல்கள் எழுதுறாங்க. 3 வரியில எழுதுறான், 30 வரி எழுதுறான், 300 வரி எழுதுறான், 3000 வரி எழுதுறான், 3 லட்சம் வரி எழுதுறான். சில பேர் எழுதி வைத்த புத்தகங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மலையளவுக்கு புத்தகங்கள். சில அறிஞர்கள் அவருடைய பொன்மொழிகள், பெரியாருடைய தொகுப்பு வாலிபாலியமா போட்டு வச்சிருக்கான். அவ்வளவு எழுத தெரிஞ்ச உனக்கு, அவ்வளவு எழுதுகிற ஆற்றல் படைத்த உனக்கு, ஒரு ஆளே 100கணக்கில் புக் எழுதுறீங்க, ஒரு ஆளே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தத்துவங்களை எழுதுறீங்க. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்தா எவ்வளவு பெரிய புக் எழுத முடியும்? சவால் விடுது குர்ஆன். ஒரு 3 வரியில ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா. குர்ஆன்ல இருக்கிறது மாதிரி கொண்டு வரணும். சும்மா எழுதி வச்ச புக்கையெல்லாம் கொண்டு காட்டிட கூடாது. குர்ஆன்ல இருக்கிறது மாதிரி, குர்ஆன் சொல்ற ஸ்டைல, குர்ஆன் சொல்லக்கூடிய தோரணையில ஒரே ஒரு 3 வசனத்தை கொண்டு வந்து காட்டி நீ பார்க்கலாம். அப்படி காட்டி விட்டா இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு மறுத்துக்க. எதுக்கு இந்த விளக்கத்தை சொல்றான் அல்லாஹ்? எதுக்கு இந்த சவாலை சொல்றான் அல்லாஹ்? அப்பதான் நம்முடைய அறிவு உரைச்சு பார்க்கிறாக. நாம இது அல்லாஹ்வுடைய வேதம்னு நம்புறமே, இது குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்லை, அறிவுபூர்வமான நம்பிக்கை. ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள். இப்படி ஒரு ஆதாரம் சொன்னா அடுத்த பக்கத்தில் திருப்பினா இன்னும் ஆதாரத்தை அள்ளி போடுறான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகள், அறிவுபூர்வமான வாதங்கள். அஃபலா யததப்பருன குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலவு கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ்வை தவிர வேற யாருல இருந்தாலும் வந்துச்சுன்னு உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்துல எக்கச்சக்கமான முரண்பாடு இருந்திருக்கும். மனுஷன் எழுதினாம்னா முரண்பாடு இல்லாமல் மனுஷால் எழுத முடியாது. ஒரு ஆளை விட்டு புக் எழுத சொல்லுங்க, அது ஒரு ஆள் எழுதி எல்லா புத்தகத்தையும் எடுத்து வைங்க. 20 வருஷம் 25 வருஷம் எழுதப்பட்ட நூல்கள் அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் ஆரம்பத்தில் முதல் வருஷம் எழுதினார அந்த புத்தகத்திலையும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களுக்கும் 25வது வருஷம் எழுதியிருப்பாரு அந்த புத்தகத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டுக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். முதல்ல சரி என்று சொன்னதை பின்னாடி தப்பு என்று சொல்லி இருப்பார். முதலிலே தவறு என்று சொன்னதை பின்னால் சரி என்று சொல்லி இருப்பார். ஏன்? மனிதனுடைய அறிவு பலகீனமானது. ஆரம்பத்தில் ஒன்று தெரியாம சொல்லியிருப்பாரு, பின்னாடி செய்தி தெரிஞ்சிருக்கும் மாற்றியிருப்பாரு. ஆரம்பத்தில் மறதியா சொல்லியிருப்பாரு, பிறகு நினைவு வந்தவனை மாற்றியிருப்பாரு. மனுஷனாக இருந்தா இப்படித்தான் எழுதுவான். அல்லாஹ் சவால் விடுறான். இந்த குர்ஆன் படைத்த இறைவனாகிய என்னை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது வந்தது என்று நீ சந்தேகப்பட்டால் ஆராய்ச்சி பண்ணிவாரு. ஒரே ஒரு முரண்பாடு கிடைத்தால் கூட இது எவ்வளோ எழுதுகிறதுன்னு சொல்லிடலாம். காட்ட முடியுமா? ஒரு முரண்பாட்டை காட்ட முடியுமா என்று அடுத்த ஒரு கேள்வியை வைக்கிறான். இப்படி ஏராளமான கேள்விகளை முன்வைத்து சிந்திக்க சொல்லி அறிவை தூண்டி அதன் வழியாக இந்த குர்ஆன் இறை வேதம் என்பதை நிரூபிக்கிறார். இறைவன் ஒருவன் அப்படிங்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் தான் உலகத்தை படைச்ச நீ நம்புன்னு சொல்லல ஒட்டையா? அதுக்கு சான்றுகள். அல்லாஹ் ஒருத்தன் தான் உலகத்தை படைச்ச ஒருத்தன் தான் இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் அந்த உலகம் உருப்படியா இயங்குமா? ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருந்தால்
லவ்லா ஆலியத்தும் மினல்லாஹ் ஃபஸதத்தா. இந்த பூமி, உலகம், வானம், சூரியன், சந்திரன் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிருக்கும்பா. ஒரு கடவுள் இருக்க போய்தான் சீரா சுத்துது. ஒவ்வொரு 2 பேர் இருந்தா இவன் ஒரு கட்டளை போடுவான், அவன் ஒரு கட்டளை போடுவான். பூமியினுடைய இயக்கம் கெட்டு போய்விடும், வானத்துடைய இயக்கம் கெட்டு போய்விடும். நீ கண்ணுக்கு எதிர பாக்குறீங்க, யோசிச்சு பாரு. இப்படி நிறைய எதை சொன்னாலும் சரி, குர்ஆனை சொன்னாலும் சரி, அல்லாஹ் பத்தி சொன்னாலும் சரி, தூதரை பத்தி சொன்னாலும் சரி, உலகத்தில் மனிதர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய நடைமுறைகளை பத்தி சொன்னாலும் சரி, ஒரு ஆட்சியாளருடைய சட்டத்திட்டத்தை பத்தி சொன்னாலும் சரி, எதை பற்றி பேசுகிற பொழுதும் திருமறை குர்ஆனிலே இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொன்றிலேயும் அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு விடையளித்து, மனிதனுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து, அறிவுபூர்வமாக இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த பண்பு உலகத்தில் வேற எந்த மதத்துக்காக இருக்குதா? வேற எந்த மதத்தினுடைய கொள்கைகளோடாவது கோட்பாடுகளோடாவது இந்த செய்தி ஒத்து போகிறதா? மற்ற எந்த மதத்தை எடுத்தாலும் சரி, அறிவை கொண்டு உள்ள நுழைச்சா ஒரு மதம் மிச்சம் இருக்காது. எல்லாம் தளர்ந்து சின்ன பின்னமாய் போயிடும். அறிவுபூர்வமா கேள்வி கேட்க முடியாது. போன உடனே சொல்ற ஃபர்ஸ்ட் செய்தி என்ன? நம்பு. நாங்க சொல்ற நம்பு, வேதம் சொல்லிச்சு நம்பு, அவர் சொன்னார் நம்பு, இவர் சொன்னார் நம்பு. நம்பிக்கை தான் அடித்தளம். அறிவை அடித்தளமாக கொண்டு உலகத்தில் இருக்கிற எந்த மதமும் இன்னைக்கு நடைமுறையில இருக்க இயலாது. கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை அறிவுபூர்வமாக கேள்வி எழுப்பினால் கிறிஸ்தவ மதம் ஒரு மதமே இருக்காது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கையில பைபிள் ஒன்று வச்சிருக்கிறாங்க, கடவுளுடைய வேதம்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற செய்திய இதை நீ ஏத்துக்கிறியான்னு போய் கேளுங்க. கடவுளுடைய வார்த்தை தானே, கடவுளுடைய போதனை தானே. கடவுளின் போதனைனா அதை ஒரு கிறிஸ்தவன் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தணும்ல, நீ ஏத்துக்கிறியா கேட்டு பாருங்க. எந்த கிறிஸ்தவனும் பைபிள் இருக்கிறத ஏத்துக்கவே மாட்டான். நடைமுறை நீங்க பார்க்கலாம். பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல 23வது அதிகாரத்துல ஆரம்பத்திலிருந்து பைபிள் பேசிக் கொண்டு வருகிறது. அதுல ஒரு இடத்துல சொல்கிறார், உலகத்திலே இருக்கிற பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதாவாய் இருக்கிறார். பூமியிலே நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். 2 செய்தி சொல்லப்படுது. பூமியில இருக்கிற ஒருத்தனையும் பிதா என்று சொல்லாது. பிதா என்ன? தந்தை. மாதா பிதா குரு தெய்வம் வாங்கல. பூமியில இருக்கிற ஒருத்தனையும் ஃபாதர் தந்தைன்னு சொல்லாத. தந்தையில பெற்றெடுத்த தந்தைங்கிற அர்த்தம் இல்லை. மதிப்புக்குரிய இடத்துல வைத்து பேசப்படுகிற தந்தை இருக்கிற அந்த தந்தையிலே ஒருத்தரையும் சொல்லாதேன்னு பைபிள் சொல்லுகிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அத்தனை பிரிவுகளுக்கும் ஃபாதர்கள் இருக்கிறார்கள். கோயில சர்ச்சில் பெரிய வெள்ளை ட்ரெஸ் போட்டு இடையில கருப்பு துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு ஜெபம் பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க ஆசாரியார்கள், பிஷப்புகள். அவங்களுக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வச்சிருக்க பேர் என்ன? ஃபாதர், பிதா. தமிழ்ல சொன்னா பிதா, ஆங்கிலத்தில் ஃபாதர் வச்சிருக்கிறாங்க. சொல்றாங்க, பைபிள் சொல்லுதப்பா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பூமியில ஒருவரையும் பிதா என்று அழையாதிருங்கள், சொல்லாதிருங்கள் சொல்றாங்க. பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் பிதா என்று சொல்லுகிறாரு. ஏன் செய்றீங்க? கேள்வி கேட்க முடியுமா? கேட்டா ஃபாதர் காலி. அதே வசனத்தில் மேல பேசுறாரு, பூமியிலே நீங்கள் மக்கள் மத்தியிலே பெருமை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரிய உங்களுடைய ஆடைகளை பொங்கல்களாக்கிக் கொள்ளாதீர்கள். நல்ல பெரிய பெரிய நீண்ட நீண்ட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஆண்டாளுங்கிறாங்க. முதல்ல ஃபாதர் காலி, 2வது ஃபாதர் போட்டுட்டு ட்ரெஸ் காலி. ஒன்னே உள்ள கேள்விக்கு உட்படுத்தினா
முன்னாடி போய் நின்று ஜெபம் பண்ணாருங்கிறாரு. அவர் பண்ற ஜெபங்காலி. ஜெபத்தை பத்தி பைபிள் பேசுகிறது. நீ ஜெபம் பண்ணும் பொழுது, கடவுளை பிரார்த்திக்கும் பொழுது, உன் அறை வீட்டினுள் பிரவேசித்து, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அறைக்குள்ள பிரவேசித்து, உன் வீட்டு கதவை தாழிட்டு பூட்டி, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பிரார்த்தனை செய், ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும் பொழுது ரகசியமா பண்ணுங்கிறார். வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணுங்கிறாரு. வெளியில கூப்பாடு போடாங்கிறாரு. வீட்டுக்குள்ள மொட்டையா சொல்லாத, வீட்டுக்குள்ள அறைக்குள்ள போய் உட்காந்து அரைக்கதவை தாளிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபம் பண்ணினால் அந்தரங்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பிதா உங்களுக்கு வெளிரங்கத்திலே பலனளிப்பார், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு எப்படி ஜெபம் நடக்குது கிறிஸ்தவ சமுதாயத்துல? அந்தரங்கத்துல ஜெபமா? ஜெபத்துக்குனே கூட்டம், ஜெப கூட்டங்கள். ஜெப கூட்டம் போடக்கூடாது பைபிள் சொல்லு. ஜெபத்துக்குனே பெரிய போஸ்டர் அடிச்சு ஜெப கூட்டம் நடைபெறும். அதுவும் ஊரெல்லாம் கூட்டி வச்சு கடவுள்கிட்ட கேட்கிற மாதிரியா? அந்தரங்கத்துல கேளு, படிவாக கேளுங்கிறது சேர்த்து சொல்லுது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு மேல போட்டு, கடவுளே இறங்குவீராக, கர்த்தாவை இறங்குவீராக போட்டு அந்த கர்த்தரை போட்டு அவனை கடிச்சு கொதறி, இப்படிதான் பைபிள் சொல்றா. கேள்விக்கு உட்படுத்துங்கள். இந்த கேள்வியை கொண்டு போய் உங்க ஃபாதர்ட்ட வச்சு இதற்கு பதிலை வாங்கி தாருங்க, பார்க்கலாம் என்ன பதில் கிடைக்கும். கிறிஸ்தவ மதத்துடைய எல்லா செயல்பாடுகளும் காலியாகி போகிற பதிலை தவிர வேற எந்த பதிலும் கிடைக்காது. இப்படி ஏராளமான கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படி, இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படி, பௌத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படி, எந்த மதத்தை எடுத்தாலும் சரி, இவர்களாக ஏற்படுத்தி கொண்டவைகளை மதம் என்ற பெயரில் அறிவுக்கு எதிரான செயல்படுத்த அறிவுபூர்வமா கேள்வி கேட்டா பதில் சொல்ல இயலாது. அறிவை அடகு வச்சுக்கிட்டு வா, அதான் உங்களுடைய பதில். நம்பு, அதான் பதில். கருத்துல சிலுவையை தொங்க போடுவாங்க. ஏன்பா சிலுவை? சிலுவை புனித சிலுவைங்கிறார். சிலுவையை புனிதம் என்கிறார். சிலுவையுடைய தத்துவம் என்ன? சிலுவை எப்படி வந்துச்சு? சிலுவைனா என்ன? ஹோலி கிராஸ். அந்த கிராஸையே ஹோலி கிராஸ், புனிதமான சிலுவைங்கிறீங்கள. ஒருத்தன் வந்து ஒரு ஆளை செருப்பாக அடிச்சுட்டான். ஒரு உதாரணத்துக்கு, செருப்படிப்பட்டவனுடைய மகன் இருக்கிறான்ல, அப்பங்கார செருப்பாக அடிச்சாங்க. அப்பதான் கிராஸ் பண்ணி போறான். வழியில பார்த்தா அப்பா செருப்படி வாங்கிட்டு கேட அந்த செருப்பு மிச்சம் கிடக்கு. அதை பார்த்துட்டு கண்ணுல தூக்கி வச்சு ஒத்தி, தலையில தூக்கி வச்சு, வீட்டுல கூட்டிட்டு வந்து ஜெபத்துல மேல மாடத்துல தூக்கி வச்சு டெய்லி அதுக்கு பூஜை பண்ணினாமனா இவனை மகன் சொல்லுவோமா? என்ன இவனுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அட அயோக்கிய பையில உங்க அப்பனை இந்த செருப்பால் அடிச்சிருக்காங்க, இந்த செருப்பை போய் கும்பிடுறியடா, நாடு கிழிச்சு போடுற அளவுக்கு கோபம் வரணும். இதுதான ஒரு யதார்த்தமான அறிவாளிக்கு வர்ற உணர்வு. கிராஸ் என்ன? சிலுவை என்ன? இயேசுவிற்கு புனிதத்தை ஏற்படுத்தியது சிலுவையா? இயேசுவை சிரமப்படுத்தியது சிலுவையா? இயேசுவை கஷ்டப்படுத்தினதானே? சிலுவையில் அரைஞ்சு வச்சு சிலுவையை தூக்க முடியாம தூக்கிட்டு போனார்ல, அவரை வேதனைப்படுத்திய சிலுவையை நீ புனிதப்படுத்தினியா? இதுதான் நீ கிறிஸ்தவத்தை, இயேசு கிறிஸ்துவ மதிக்கிற லட்சணமா? அந்த சிலுவையை வச்சுதான் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க, அவர் தோல்ல சுமத்தி விட்டு இருக்கிறாங்க, அதிலே அவரை சாகடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் மதிக்கக்கூடிய இயேசுவை சாகடித்த ஒன்று நீங்கள் மதிக்கக்கூடிய ஒன்றா? கேளுங்க, பதில் சொல்லு. நீ பதில் சொன்ன கிராஸ் காலி, தூக்கி போடு, சிலுவை தூக்கி போடுற தவிர பதில் இல்லை. இப்படி எந்த ஒரு அம்சத்தை ஆய்வுபூர்வமாக அணுகினாலும் அறிவுபூர்வமாக அணுகினாலும் அந்த மதத்திலே பதில் இருக்காது. பைபிளை புரட்டுறீங்க, திறந்த உடனே முதல் பேஜ்ல கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சதை பத்தி பைபிள் பேசும். முதலாம் நாள் கடவுள் வானத்தை படைத்தார், காலையுமானது மாலையுமானது. இரண்டாம் நாள் கடவுள் பூமியை படைத்தார், காலையுமானது மாலையுமானது. மூன்றாம் நாள் கடவுள் கடலை படைத்தார், காலையுமானது மாலையுமானது. நாலாம் நாள் கடவுள் சூரியனை படைத்தார், காலையுமானது மாலை. இப்படி போகும்.
6 நாள் படைச்சாரு, 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தான்னு இருக்கும். காலை மாலை எப்பொழுது வரும்? சாதாரண லாஜிக்கல் கொஸ்டின். காலையில் எதை வச்சு சொல்லுவோம், மாலையில் எதை வச்சு சொல்லுவோம்? காலையில் சூரியன் உதித்து வந்தால் காலை, சூரியன் மறைந்து விட்டால் மாலை. சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் காலையும் மாலையும் தீர்மானிக்கப்படுகிறது. சூரியன் 4வது நாள் சூரியனே படைக்கிறார். முதல் நாள் வானத்தை மட்டும் படிச்சிருக்கிறாரு. வானத்தை படிக்கும்போது சூரியனே இல்லை, ஆனா காலை மாற்றம் மாலை மாற்றம். 2வது நாள் பூமியை படைக்கிறாரு, சூரியனே இல்லை, காலை மாற்றம் மாலை மாற்றம். 3வது நாள் கடலை படைக்கிறாரு, சூரியனே இல்லை, காலை மாற்றம் மாலை மாற்றம். எப்படி ஆச்சு சொல்லு பார்க்கலாம், பதில சொல்லு நீ. சூரியன் இல்லாத பொழுதுல எப்படி காலை வந்தது? மாலை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏன்னா வெளிச்சம் இல்லாட்டிய போது இருட்டாகவே இருக்கும். இருட்டாகவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. காலையும் மாற்றி மாலையும் மாற்றி எப்படி சொன்ன நீ? இப்படி எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான கேள்விகள் ஒவ்வொரு பேஜிலையும் புரட்ட 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 அந்த அளவிற்கு அறிவுக்கு எதிரான, பகுத்தறிவுக்கு எதிரான, பகுத்தறிவு பூர்வமாக அணுகுகிற பொழுது அதிலே எந்த சட்டமும் மிச்சமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அனைத்தையுமே தூக்கி போடுகிற விதத்திலே அவருடைய சட்டத்திட்டங்கள் அமைந்திருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் மிச்சமில்லை. அது அல்லாம இருக்கிற இந்து மதத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், இதையெல்லாம் நாம் விமர்சிக்கிறது. அவங்கள குறை சொல்லி திட்டி பேசி நாங்க தான் ரொம்ப யோக்கியம்னு சொல்றதுக்கு இல்லை. இதை கேட்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள், இதை கேட்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள், இதை கேட்கக்கூடிய முஸ்லிம் மக்களும், முஸ்லிம்களுக்கு உள்ள இருக்கு என்ன பின்னாடி சொல்றேன், ஒவ்வொருத்தரும் அதை யோசிக்கணும். நாம் செய்கிற எந்த காரியமும் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மனுஷங்க, நாமெல்லாம் மனிதர்கள் என்று சொன்னால் அறிவுக்கு விடை காணுகிற விதத்திலே நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து அறிவார்ந்த கோணத்திலே நமது வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வதற்குத்தான் இந்த செய்திகள் எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுகிறது. வேறு மதங்களுடைய நிலைமை என்ன? புராணங்கள், இதிகாசங்கள். இந்து மதத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. கிறிஸ்தவ மதத்துக்காவது அந்த மதம் என்று சொல்லுவதற்கும், அந்த மதத்துடைய சாதகர் என்று சொல்லுவதற்கும், அந்த மதத்துடைய புனிதர்கள் என்று சொல்வதற்கும் சில அடிப்படைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்களுடைய கடவுள்பாங்க, பைபிள் தான் எங்களுடைய வேதம்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் இது இந்த இயேசுவை யார் வணங்குறாரோ, பைபிளை யார் ஃபாலோ பண்றாரோ அவரை கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்து தான் இந்துவாக இருப்பதற்கான இலக்கணத்தை அவரால் சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் இருக்கிற எந்த இந்து வேணாலும் இந்த கேள்வியை கேளுங்க. நீ எதற்காக இந்துவாக இருக்கிறாய்? நீ எப்படி இந்துவாக இருக்கிறாய்? நீ ஏன் இந்துவாக இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. சாதாரண இந்து முதல் கொண்டு மதங்களிலே பணியாற்றக்கூடிய பெண்ணம்பெரிய சாமியார்கள் வரை எவராலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பதில் அவங்க இடத்துல கிடையாது. அதான் உண்மை.